மாண்புமிகு தமிழக முதல்வர் போற்றுதலுக்குரிய அண்ணன் அவர்களை வாழ்த்தி ஒரு சில நிமிடங்களில் கருத்துக்களை விளக்குவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் சுயமரியாதையுடனும் தன்மானத்துடனும் வாழ வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம், அம்மா மேல் விசுவாசம் வைத்திருக்கின்ற எங்கள் ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்பொழுது சுயமரியாதை தன்மானம் வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தில் போய் ஒரு 45 நிமிடம் மௌனமாக இருந்து தியானம் பண்ணி அம்மாட்ட கேட்டு, அம்மா என்ன படாத பாடுபடுத்துறாங்கம்மா, எனக்கு எப்படியாவது ஒரு வழிகாட்டுமான்னு கெஞ்சி அம்மாட்ட ஏற்றிருக்கும் போது 2 கையும் துடைக்கும் பொழுது நான் அழுதுட்டேயா. என்ன கர்ம வீரர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, நான் எல்லாத்தையும் பழகிருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா ஜி.கே. மூப்பனார், எல்லாரும் போல அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு எளிமையான மனுஷன், தங்கமான மனுஷன். யாராக இருந்தாலும் அணைஞ்சு பேசி என்ன வேணும் ஏது வேணும் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பால் உயர்ந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன், உழைப்பால் உயர்ந்தவர். பெரிய குளத்துல சாதாரண ஒரு வார்டு உறுப்பினராக இருந்து, அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரவையோட தலைவராக இருந்து, அதற்கு பிறகு